உங்க அப்பா எங்க மறைஞ்சிட்டு இருக்காரு? தெரியாது. பழனி, என்னது சின்ன பையனை போய் அடிச்சுக்கிட்டு? சார், ரத்னவேல் நாயக்கர் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காருன்னு கேட்கிறேன் சார். அதுக்காக சின்ன பையனை அடிக்கிறதா? போலீஸ்னு சொல்லிக்க வெக்கமா இல்ல? விடு அவனை. சார், இவன் யூனியன் லீடரோட மகன் சார். 2 அடி அடிச்சா எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லிடுவான் சார். விடுங்க அவனை. போடிய. பயப்படாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் இங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்தவித ஆபத்தும் வராது. உங்க அப்பாவுக்கும் ஒரு ஆபத்தும் வராது. புரியுதா? இத உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு. தைரியமா போய் சொல்லு. உன்னை யாரும் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. போலீஸ் அடிச்சாங்களா? பரவாயில்லப்பா, நான் ஒண்ணுமே சொல்லல. உங்களெல்லாம் ஏன்பா போலீஸ் தேடுறாங்க? தீவிரவாதிங்க அப்படி இப்படின்னு பேசுறாங்களே, அது ஏன்பா? உங்களை கண்டா சுட்டுடுவேன் கொன்னுடுவேன் சொல்றாங்க. ஏன்பா? யூனியன் லீடரா இருக்கிறது தப்பாப்பா? அப்பா சொல்லி முத்து. அப்பா 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 தென்பாண்டி சீமையில தேரோடும் வீதியில மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ 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 வளரும் பெறையே தேயாதே இனியும் அழுது தேம்பாதே அழுதா மனசு தாங்காதே அழுதா மனசு தாங்காதே தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ 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 யாரடிச்சா पकड़ो मारो आके पहले कुछ है जल्दी पकड़ो मारो जल्दी भाग भाग कोई आ रहा है जल्दी भाग திருட்டு கம்யூனிட்டிகளா அடப்பாவி தமிழா தூத்துக்குள்ள இருந்து ஓடி வந்துட்டியா? ஏன் பரிச்சையில கிரிச்சில ஃபைல் ஆயிட்டியா? பின்ன வீட்டுல யார்கிட்டலாம் சண்டை போட்டியா? எனக்கு வீட்டுல யாருமே கிடையாது. பின்ன ஊர்ல எதனா தகரா பண்ணியா? பணம் இன்னும் திருநியா? பின்ன நான் ஒரு ஆளை கொன்னுட்டேன்.
தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ 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 வளரும் பிறையே தேயாதே இனியும் அழுது தேம்பாதே அழுதாம் மனசு தாங்காதே அழுதாம் மனசு தாங்காதே தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ 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 பாப்பா உங்களை ஒண்ணு கேட்கலாமா? இன்னும் தவறாம 5 வேளை நமாஸ் பண்றீங்க, மழையோ வெயிலோ தர்காக்கு போறீங்க, யார் கேட்டாலும் கையில இருக்கிற பணத்தை தூக்கி கொடுத்துறீங்க. ஆனா ராத்திரி மட்டும் தோணில் ஏறி சரக்கு கடத்துறீங்க. அது தப்பில்லையா வாப்பா? தப்பில்லை வேலு. 4 பேருக்கு உதவும்னா எதுவும் தப்பில்லை. अरे बाप रे, पुलिस इस टाइम पर। रमीला उठ, चल पुलिस आए हैं, चल चल। பம்பாயில வேற இடமா கிடைக்கல உங்களுக்கு. காலி பண்ணுடா. भगाओ कुत्ते को। காலி பண்ணுங்க எல்லாரும். फुटपाथ खाली करो। सरकार ने विदा करेगा। काली बने। चल भाग साले। सरकारी का जमीन है, तुम्हारा बाप क्या कर रहा है? वो क्या बोलता है? क्या बोलता है वो? आईला शिवाय देतो साहेब. क्या गाली दिया? बोलो भी. हरामजादा बोल. बोलो रे मद्रासी. बोलो दुखता है क्या?
क्यों बच्चे गुस्सा आता है? मारना है? मुझे मारना है? मारो 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 நான் அடிச்சா நீ செத்துடுவ. क्या? वो क्या बोलता है? वो क्या बोलता है? वो मद्रासी साहब मालूम नहीं। अरे मद्रासी मेरी भाषा में बोल। साला मार खा के भी सुधरा नहीं। चलो निकाल। झोपड़ी का कीड़ा। வேலு அடி ரொம்ப பட்டிருக்கா? அடிபட்டுச்சா? அண்ணா இப்படி வந்து நிக்கிறியண்ணா, போண்ணா. ரெண்டு நாளா கண்ணு திறக்க முடியாத காய்ச்சல். 2 நாளா? எத்தனை தடவை சொன்னாலும் கடலுக்கு போறேன் கடலுக்கு போறேன். நீ சரியா சொல்லிருக்க மாட்ட. நீங்க வந்து சொன்னதான் கேட்பாரு. கொஞ்சம் எங்க சொல்லுங்கண்ணா. பாப்பா 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 இத கொடுங்க. வாக்கு கொடுத்துட்டேன் வேலு. பொல்லாத வாக்கு. உங்களை விட்டா வேற ஆளே கிடையாது அந்த பாண்டி துறைக்கு. அதானே உடம்பு முடியலன்னு சொல்லுங்க. துறைக்கு கொடுத்த வாக்க சொல்லல. அந்த முனிசாமியோட தாயாரு செத்து போயிட்டாங்கல்ல, அடக்கம் பண்ண காசு இல்ல அவங்கிட்ட. அதுக்காக நீ கடலுக்கு போய் சாகுறேங்கறியா? சவம் அடக்கம் பண்ண காசு தரேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். ஹுசைன் பாய் வாக்கு தவற மாட்டான். ஹுசைன் பாய் வாக்கு தவறாது. நீங்க போய் பாடுங்க. என்னப்பா சொல்ற? இந்த தடவை சரக்கு நான் எடுத்துக்கிட்டு வரேன். அண்ணா வாப்பாவே கடலுக்கு போவேனா சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நீ வேற ஆரம்பிச்சிட்ட. வேண்டாம் வேலு, இந்த பாவம் என்னோடவே போகட்டும். பாப்பா இது பாவம் இல்ல. 4 பேருக்கு உதவுன்னா எதுவுமே பாவம் இல்ல. சகிலா பாப்பா கூட்டு போ. வேலு முதல்ல தொழிலுக்கு போறமேன்னு பயப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல இந்த டியூப் எல்லாம் உப்பு மூட்டை என்னது அது? உப்பு மூட்டைய டியூபோட சேர்த்து கட்டி வை. எல்லாம் கோணி மூட்டையா இருக்குது. உப்பு அதான் சொன்னேன். நம்ம என்ன உப்பு வியாபாரமா செய்ய போறோம்? சொன்னா கேளு. அந்த டியூபோட உப்பு மூட்டையெல்லாம் சேர்த்து கட்டுவே. தூத்துக்குடி ஆளெல்லாம் இந்த தொழில கூட்டு வந்தா இப்படித்தான். இல்ல கயிறு இருக்குதான்னு பார்த்தேன். கயிறு இங்க இருக்கு. என்ன பண்ற? சரக்கு எல்லாம் தண்ணியில தள்ளிட்டா எப்படி? துறைக்கு யாரு பதில் சொல்றது? வேலு 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 ஒவ்வொன்னு என்ன வேலை தெரியுமா? போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. கரைக்கு போனா உயிர் போச்சு. போ போட்டு பிடி போ. என்னவா பண்ண எனக்கு தெரியாது. ஐயோ குடி போச்சு.
வேலு கஸ்டம்ஸ்காரன் வந்துட்டா நம்மள சரக்கூட பார்த்தான்னு 5 வருஷம் உள்ள தள்ளிடுவான். சரக்கு படகுல இருந்தா தானே. சரக்கு உள்ள போட்டுட்டல. பாய் சாப் சலாம், பாய் சாப் சலாம் 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 பாய் சாப். குதிரைக்குள்ள இல்ல என்ன வா. ஆமா, கஸ்டம்ஸ்காரங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். இப்ப சரக்கோட நம்ம கரைக்கு போடலாம், துரை நம்மள கேட்பானே, அதுக்கு என்ன பண்றது? இப்ப எப்படி சரக்க மேல கொண்டு வர போறோம்? நீதான் மூட்டை மூட்டையா உப்ப கட்டி தண்ணியில தள்ளிட்டியே, இப்ப எப்படி சரக்கு எடுக்கிறது? சரி, தண்ணியில போட்ட உப்பு மூட்டை என்ன ஆகும்? என்ன ஆகும்? நனையும். நனைஞ்சா கரையும். கரைஞ்சா டியூப் மேல வரும். டியூபு மேல வந்தா பலானது மேல வரும். வேலு, நீ பெரிய ஆளு வேலு. பணத்தை வச்சிட்டு சரக்க எடுத்துக்கிட்டு போ. டாய், அவன் 200 மூஞ்சிடுறான். போய் சரக்குண்டா. 200 ரூபாய் கொடுத்து அனுப்பாத. 2000. என்ன 2000? என்ன வேலு இது? பாப்பா எப்பவுமே 200 தானே வாங்குவாரு, நீ 2000 ரூபாய் கேக்குறியே? ஏய் திமிரா, துரைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? பணத்தை வச்சிட்டு சரக்க எடுத்துக்கிட்டு போ, அவ்வளவுதான். கொடுக்கலனா சரக்க தூக்கி தண்ணில போட்டுருவேன். மிரட்டுறியா? இல்ல. என்ன மணியா, அது வேலை என்ன தெரியுமா உனக்கு? தெரியாது, நீ சொல்லு. நிறுத்தியா? நிறுத்தி தொலை. அப்ப காசு தரே தரே, நீ கேட்ட கூடிய வாங்கிக்கோ. யாரு? ஹுசைன் பாருங்களா? 2000 ரூபாய் வாங்கிட்டாங்களா? சொல்லேண்டா. ஆமாங்க. ஆமா சொல்றது வெக்கமா இல்ல உனக்கு? டேய், இன்ஸ்பெக்டர் கேள்கற கூப்பிட்டு வா. ஹுசைன் பாய் உயிரோட இருக்க கூடாது, புரியுதா? என்னாச்சுப்பா? என்னப்பா இவ்வளவு பணம்? உங்க சம்பளம். தினம் உயிரை பணம் வச்சு தொழில் பண்றீங்களே, அதுக்கு உண்மையான சம்பளம். இவ்வளவு பணம் எனக்கு வேண்டாம். இது உங்களுக்கு இல்ல, உங்ககிட்ட உதவின்னு தேடி வராங்களே அவங்களுக்கு வச்சுங்க. என் கூலி 200 தானே? 200 தானே, அதை நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கும் செல்வாக்கும். இது உங்களுக்கு. வேலு வா, சீக்கிரம் வா. எங்கடா? எங்கன்னு கேட்காத, பல இடத்துக்கு கூட்டு போறோம்.